வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 4ஆம் வகுப்பில் வேலைக்கேற்ற கூலி என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். அழகாபுரி, அ ழ கா பு ரி, அழகாபுரி. ரத்தினபுரி, இ ர இத் தி ந பு ரி, ரத்தினபுரி. அமைச்சர்கள், அ மை இச் ச இர் க இல், அமைச்சர்கள். அரசவை, அ ர ச வை, அரசவை. நட்பின் நிமித்தமாக அப்படின்னா நட்பு அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பின் காரணமாக. ந இட் பி இன் நி மி இத் த ம க, நிமித்தமாக. இப்போ நம்ம பாடத்திற்குள் செல்லலாமா? பாடத்தின் தலைப்பு என்ன? வேலைக்கேற்ற கூலி. முதல்ல இந்த பாடத்தில் வரக்கூடிய கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அழகாபுரி மன்னர் அவர் சிறந்த முறையில் தன்னுடைய நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராரு. மக்கள் எல்லாம் அவருடைய ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவர் ஆட்சி செய்கிறோடைய சிறப்பை பற்றி அண்டை நாடுகளுக்கெல்லாம் தெரிய வருது. அப்படி அண்டை நாடுகளில் ஒன்று தான் ரத்தினபுரி. அந்த நாட்டில் இருக்க மன்னருக்கும் இந்த செய்தி போகுது. அவர் நினைக்கிறாரு, நானும் மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன், எந்த குறையும் இல்லாமல் நான் மக்களை வச்சுருக்கேன். ஆனால் என்னுடைய புகழ் மட்டும் ஏன் யாருக்குமே போக மாட்டேங்குது, என்னை யார் புகழ்ந்து பேச மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அவர் யோசிச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் தன்னுடைய அமைச்சர்களோட போடுறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, ஏன் என்னை மட்டும் யார் புகழ மாட்டேங்கிறாங்கன்னு அவர் கேட்குறப்போ அமைச்சர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் விழிக்கிறாங்க. அதில் ஒரு அமைச்சர் மட்டும் எழுந்து பதில் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா தான் மக்களை பார்த்துக்கிறீங்க, ஆனால் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் இழுக்கிறாரு. அப்போ மன்னர் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த அமைச்சர் சொல்கிறாரு, நாம் வேணால் ஒன்று பண்ணலாம், நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் போய் அந்த அழகாபுரி மன்னர் கூட இருந்து பாருங்கள், அவர் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்கள். அதிலிருந்து நமக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சில கொஞ்சம் குறிப்புகளை கிடைக்கும் இல்லையா? இப்படி நம்ம மக்கள்கிட்ட நடந்துக்கணும், இப்படி பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும்ல. அதனால் நீங்கள் போய் அவர் கூட ஒரு நாள் இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற அமைச்சர்களும் ஆமாம் அதுதான் சரி, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் அழகாபுரி மன்னர் உங்கள் மேலே நல்ல நட்புறவு வச்சுருக்காரு இல்லையா, அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னரும் சரி நான் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு மறுநாள் கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி கட்டளை இடுறாரு. அடுத்த நாள் அழகாபுரிக்கு போகிறாரு. மன்னர் அவர் அன்போடு வரவேற்கிறாரு. அழகாபுரி மன்னர் வரவேற்று அவங்களுடைய கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அழகாபுரி மன்னர் சொல்கிறாரு, சரி நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க, நான் போய் அரசவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த ரத்தினபுரி மன்னர் சொல்கிறாரு, இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. சரி வாங்கன்னு சொல்லி அழகாபுரி மன்னரும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அரசவையில் அவரை வரவேற்று அவருக்கு அழகாபுரி மன்னருக்கு இணையாகவே ஒரு அரியணை போட்டு அவரையும் அமர வைக்கிறாங்க. அப்போது ஒரு விறகு வெட்டி அவரை பார்க்குறதுக்காக வராங்க அழகாபுரி மன்னரை. அப்போது அந்த அழகாபுரி மன்னர், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த விறகு வெட்டி சொல்கிறாரு, நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க, எனக்கு 2 ரூபாய் தான் கூலி, ஆனால் அதே உங்ககிட்ட வேலை செய்கிற அமைச்சர்களுக்கு 1000 ரூபாய் கூலி, இது என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி உங்களுடைய பிரச்சனைக்கு நான் இப்பயே உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட அரசவையில் இருக்க ஒரு அமைச்சரை கூப்பிட்டு 2 பேர்த்தையும் வெளியில் போய் வண்டி வருதான்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே போகிறாங்க. விறகு வெட்டி போய் பார்த்துட்டு ஆமாம் வண்டி வருதுன்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த வண்டியில் என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் அவர் போய் பார்த்துட்டு வராரு. அதில் நெல் மூட்டைகள் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எத்தனை நெல் மூட்டைகள் கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியை கேட்குறாரு. அவர் ஒவ்வொன்றுக்கா போய் பார்த்துட்டு வராரு.
அந்த சமயத்தில் அமைச்சர் வராரு, வெளியே போய் பார்த்துட்டு வராரு. அப்போ மன்னர் சொல்கிறாரு, நில்லுங்க, நான் அந்த அமைச்சர் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அமைச்சர் வந்து முழு விவரங்களும் சேகரிச்சுட்டு வராரு. அது அந்த என்ன வண்டி போகிறது, அந்த வண்டியில் என்ன இருக்குது, அது எங்கே போகுது, அதை கொண்டு போகிறது யார், கூட வரவங்க யாருன்னு எல்லா விஷயத்தையும் அவர் சேகரிச்சுட்டு வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த விறகு வெட்டி வியப்பாக பார்க்குறாரு. அப்போ வந்து மன்னர் கேட்குறாரு விறகு வெட்டியை பார்த்து, உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்குமே, நான் வந்து ஏன் இப்படி கொடுக்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு விறகு வெட்டி, ஆமாம், அவருடைய திறமைக்கும் அவருடைய வேலைக்கும் தகுந்தது போல் நீங்கள் அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. நான் என்னுடைய திறமைக்கு ஏற்ப என்னோடய வேலைக்கேற்ப நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதையே பார்க்க வந்த ரத்தினபுரி அரசரும் வந்துட்டு மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் இந்த பாடத்தில் வரக்கூடிய கதை. இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ஒரு முறை வாசித்து காட்டுறேன். அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. அண்டை நாடுகளுள் ஒன்றான ரத்தினபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார். தம் நாட்டு அமைச்சர்களிடம் இதனை பற்றி ஆலோசனை நடத்தினார். நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன், ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்களிடம் வினவினார். அமைச்சர்கள் விடை கூற தெரியாமல் விழித்தனர். அவர்களுள் ஒருவர் மட்டும் எழுந்து, மன்னா, உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை, ஆனால் என்று மெல்லிய குரலில் கூறி நிறுத்தினார் அந்த அமைச்சர். ஆனால் என்ன, சொல்லுங்கள் அமைச்சரே, நான் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லையா? நான் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் மன்னன். நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள். அழகாபுரி நாட்டிற்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னருடன் நீங்கள் உடனிருக்க வேண்டும். அவர் தம் நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடிமக்களிடமும் எப்படி நடந்து கொள்கிறார் என்று அறிந்து கொண்டால் நாமும் அவற்றுள் சிலவற்றையாவது பின்பற்றலாம் மன்னா என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தார் அந்த அமைச்சர். மற்ற அமைச்சர்களும், ஆமாம் மன்னா, இவர் சொல்வதும் நல்ல யோசனைதான். அது மட்டுமன்றி அழகாபுரி மன்னர் உங்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுபவர். ஆகையால் நட்பின் நிமித்தமாக நீங்கள் ஒரு நாள் அங்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து என்று கூறினர். அப்படியா, சரி சரி, நான் நாளைக்கே புறப்படுகிறேன். எனக்கும் அழகாபுரி மன்னரின் ஆட்சி முறையை நேரடியாக காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா என்று கூறி ரத்தினபுரி மன்னர் தம் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்டார். நட்பின் நிமித்தமாக தம் நாட்டிற்கு வருகை புரிந்த ரத்தினபுரி மன்னரை தழுவி வரவேற்றார் அழகாபுரி மன்னர். இருவரும் தமது நாட்டை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின்னர் நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள், நான் அரசவைக்கு சென்று வருகிறேன் என்று கூறியவாறே எழுந்தார் அழகாபுரி மன்னர். இருங்கள் மன்னா, நானும் உங்களுடனே அரசவைக்கு வர விரும்புகிறேன் என்று துள்ளி குதித்து எழுந்தார் ரத்தினபுரி மன்னர். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள், இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறி அழகாபுரி மன்னர் அவரையும் உடன் அழைத்து கொண்டு அரசவைக்கு சென்றார். அரசவையில் ரத்தினபுரி மன்னரை அனைவரையும் அறிமுகம் செய்து அவரை தமக்கு சமமான இருக்கையில் அமர்த்தினார் அழகாபுரி மன்னர். அப்பொழுது ஒருவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு அவர் முன் பணிவாக வந்து நின்றான். அவனை பார்த்ததும் அழகாபுரி மன்னர், யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஆள், மன்னா, நான் ஒரு விறகு வெட்டி. என் மனதில் சிறியதாக ஒரு குறை. உங்களிடம் கூறினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று பயமாக இருந்தது. இருந்தாலும் உங்களிடம் கேட்டுவிடலாம் என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் அந்த விறகு வெட்டி. அடடா, நாம் இதைத்தானே எதிர்பார்த்தோம். இந்த அழகாபுரி மன்னர் இந்த விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்ப்போம் என்று ஆவலுடன் உற்று நோக்க தொடங்கினார் ரத்தினபுரி மன்னர். ஐயா, விறகு வெட்டுபவரே, உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள், என்னால் முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன் என்றார் அழகாபுரி மன்னர். மன்னா, எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள்.
ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, இது என்ன வகையில் நியாயமாகும்? இதுதான் உங்களின் சிறந்த ஆட்சி முறையா? எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான் அந்த விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் புன்சிரிப்புடன், என் ஆட்சியில் யாரும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் உங்கள் மனக்குறையின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நான் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் ஐயத்தை இப்பொழுதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்களுள் ஒருவரை அழைத்தார். பின்னர் அவர்களில் இருவரையும் பார்த்து, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். ரத்தினபுரி மன்னன் அரசவையில் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். வெளியில் சென்ற விறகு வெட்டி உடனே திரும்பி வந்து, ஆமாம் மன்னா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான். அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். மன்னர், இருங்கள் மன்னா, இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான் அந்த விறகு வெட்டி. மன்னா, அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன என்றான் அவன். அப்படியா? அந்த வண்டி எந்த ஊரிலிருந்து வருகிறது என்று கேட்ட மன்னரிடம், அடடா, அதை கேட்காமல் வந்துவிட்டேனே, சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினான் அந்த விறகு வெட்டி. வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்பொழுது அரசவையினுள் நுழைந்தார். அவரை பார்த்த மன்னர், ஐயா விறகு வெட்டி, சற்று நில்லுங்கள், இதோ அமைச்சர் வந்து விட்டார். உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடமும் கேட்கிறேன். என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிய மன்னர், அமைச்சரே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றார். அமைச்சரும் மன்னரை பார்த்து, மன்னா, அரண்மனைக்கு வெளியே 30 நெல் மூட்டைகள் ஏற்றிய வண்டியொன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டைகளில் உள்ளன. வண்டியில் வண்டியோட்டியும் அவரின் 10 வயது மகனும் உள்ளனர். மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்பிவிட வேண்டும் என விரைந்து செல்கின்றனர் என்று கூறி முடித்தார் அமைச்சர். அமைச்சர் கூறியதை கேட்டு வாய் பிளந்து நின்றான் அந்த விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் விறகு வெட்டியை பார்த்து, ஐயா விறகு வெட்டி, உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் இப்பொழுது நீங்கி இருக்கும் என்று எண்ணுகிறேன். அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானது தானே? இப்பொழுது சொல்லுங்கள் என்று கூறினார். மன்னா, என் மனக்குறை நீங்கிவிட்டது. உங்களை பற்றி தவறாக எண்ணிவிட்டேன். அமைச்சரின் அறிவு கூர்மையும் அவருடைய திறமையும் கண்டு வியக்கிறேன். அவருடன் ஒப்பிடும் பொழுது என் அறியாமையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் தான் அமைச்சர்தாம். அவரவர் திறமைக்கேற்ப வேலைக்கேற்ற கூலி கொடுப்பதுதான் நியாயம் என்பது புரிந்து கொண்டேன் என்றான் அந்த விறகு வெட்டி. இவ்வளவு நேரமாக அரசவையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த ரத்தனபுரி மன்னர் தம் மனதுக்குள், அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பேரும் புகழும் எண்ணி பொறாமை கொண்டோமே, இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொள்ள நமக்கும் நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது என்று அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறையை எண்ணி வியப்பெய்தினார். தாமும் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டார். குழந்தைகளா, இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்களும் வீட்டில் இந்த பாடத்தை ஒரு முறை வாசித்து பாருங்கள். இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாம். மொழியோடு விளையாடு, சொல் உருவாக்க புதிர், வடிவங்களை கொண்டு அவற்றிற்குரிய எழுத்துக்களை எழுதி சொல் உருவாக்குக. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு எழுத்தை குறிக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வடிவத்துக்கு கீழே ஒவ்வொரு எழுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வடிவங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த வடிவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எழுத்தை இணைத்து நம்ம சொல் உருவாக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், முக்கோணம், இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு செவ்வகம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்களை எழுதி வரின்னு ஒரு சொல் உருவாக்கியிருக்காங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.